Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 9 exercise 9.5ல find a general solution பார்த்துட்டு இருக்கோம். question number 10ல இருந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா क्वेश्चन ஆன்சரும் வால்யூம் அண்ட் டெக்ஸ்ட் புக்கோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இதுல பாருங்களேன், find a general solutionல x plus y dy by dx equal to 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கொஸ்டினை வந்து dy by dx இல்லைன்னா dx by dy ஏதாவது ஒரு ஃபார்ம்ல நம்ம கொண்டு வரணும். இப்போ இங்க மல்டிபிள் இருக்க இந்த x plus y அங்கே போனால் டிவிஷனுக்கு போயிடும், 1 by x plus y அப்படின்னு கிடைக்குது. நம்ம கிட்ட லீனியர் ஈக்குவேஷன்ல இந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்கு. ஸோ இது வந்து டைப் 1 அப்படின்னும் போது கொஸ்டின் வந்து dy by dx plus py is equal to qன்னு இருக்கணும். ரெண்டாவது ஈக்குவேஷனாக இருந்தால் dx by dy plus px equal to q இந்த ஃபார்ம் இருக்கணும். ஆனால் இது வந்து இந்த ரெண்டு பேட்டர்ன்லுமே இல்லை. ஏன்னா டினாமினேட்டரில் ரெண்டு பேர் அடிஷனில் இருக்கும்போது ஒருத்தரை மட்டும் இந்த பக்கம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. அப்போ இந்த பேட்டர்னை கொண்டு வரதுக்காக இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை டேக் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நம்ம எழுதிக்கலாம். இப்படி எழுதுவ ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோன்னா இது மேலே போய்டும். டினாமினேட்டரில் 1 மட்டும் இருந்தால் அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது dx by dy வந்துட்டதுனால இது டைப் 2. dx by dy வந்துச்சுன்னா அது பக்கத்தில் இருக்கிற டேர்ம் வந்து எக்ஸோட டேர்மாக தான் இருக்கணும். அதனால இந்த பிளஸ் எக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. dx by dy minus x equal to y அப்படின்னு கிடைக்குது. இப்போ இது பார்க்க this is in the form of இதான் நம்ம பேட்டர்ன். கொஸ்டின் இப்போ இந்த டைப்ல வந்தது அப்படின்னா நம்ம இதுல இருந்து முதல்ல இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸா இருக்கிறதுனால இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பி இன்ட்டு டிஒய்னு எழுதணும். அதுக்கப்புறம் அவங்களோட சொல்யூஷன் எழுதும்போது ஜெனரல் சொல்யூஷன் எக்ஸ் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிஒய் பிளஸ் சி. தான் நம்மளோட ப்ரொசீஜர். ரெண்டு டைப் தான் நமக்கு இந்த எக்ஸசைஸ்ல இருக்கு. இப்போ முதல்ல இந்த கொஸ்டினை கொடுத்துருக்க கொஸ்டினை இந்த பேட்டர்னுக்கு வந்து ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட பிளேஸ்ல என்ன இருக்கு, கியூவோட பிளேஸ், பியோட பிளேஸ்ல என்ன இருக்கு, கியூவோட பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க பிஎக்ஸ் இருக்கு, இங்க வந்து -1x இருக்கு பாருங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் பி. அப்போ பியோட வேல்யூ -1, கியூவோட வேல்யூ இங்க வந்து ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கியூ ஈக்குவல் டு ஒய்ன்னு எழுதிக்கலாம். இது ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸா இருக்கிறதுனால கியூல வந்து எக்ஸே இருக்கக்கூடாது, ஒய் இருக்கலாம். ஸோ இது எழுதினதுக்கு அப்புறம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எழுதிக்கலாம் இப்போ. ஸோ இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிக்கு பதிலாக நமக்கு இங்கே -1 கிடைச்சது. ஸோ -1 இங்கே வந்து டிஒய் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வெறும் டிஒய் மட்டும்தான் இருக்கும். டிஒய் இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு ஒய் கிடைக்கும். அப்போ இ பவர் -y அப்படின்றதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்ச அடுத்த ஸ்டெப் அதோட ஜெனரல் சொல்யூஷன் எழுதிடலாம். நம்மகிட்ட ஆல்ரெடி ஃபார்முலா இருக்கு. ஸோ ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸா இருக்கிறதுனால எக்ஸை வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இங்கே எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணால் இங்கே டிஒய் போடணும் நம்ம. ஸோ எக்ஸ் அப்படியே இருக்கும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் -y. ஸோ இங்கே வந்து இ பவர் -y ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் கியூக்கு பதிலாக ஒய் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒய் மல்டிபிள் பை இ பவர் -y அப்படின்னு எழுதிடலாம். இங்கே வந்து டிஒய் பிளஸ் சி அப்படின்னு இருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டியது இருக்கு. இதில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒய்ன்றது அல்ஜிப்ரா, இ பவர் -y அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பெனன்ஷியல் ஃபங்க்ஷன். நம்ம இதை வந்து யூவி மெத்தட்ல சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஐலேட் ஃபார்முலா எழுதிக்கணும். நம்ம ஐலேட் அப்படின்னு எழுதி பார்க்கும்போது அல்ஜிப்ராவும் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபங்க்ஷனும் இருக்கு. அப்போ அல்ஜிப்ரா தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், எக்ஸ்பெனன்ஷியல் தான் நம்மளோட ரெண்டாவது ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், இது நம்மளோட செகண்ட் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கணும். நம்ம எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷனும் தேவைப்படும். நீங்கள் யூவி மெத்தட் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி சால்வ் பண்ணியிருப்பீங்க. யூவோட வேல்யூ வந்து ஒய் அப்படின்னா யூ டேஷ் எழுதும் போது, அதாவது டியூ பை டிஒய் எழுதும் போது நமக்கு 1 கிடைக்கும். அதே மாதிரி இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து நம்மளோட டிவி பை டிஒயோட வேல்யூ வந்து இ டு த பவர் -y. நமக்கு v வேணும்னா இங்க இருக்கிற டிஃபரன்ஷியேஷன் அங்கே போனால் என்ன ஆகும், இன்டகிரேட் தானே ஆகும். அப்போ இ பவர் -y அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ v என்னது, இ பவர் -y பண்ணா இ பவர் -y தான். திருப்பியும் நியூமரேட்டர்ல இருந்து ஒரு -1 கிடைக்கும். அந்த மைனஸை டினாமினேட்டர்ல நம்ம போடுவோம். ஸோ மைனஸ் இ பவர் -y அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்மளோட யூவி ஃபார்முலா அப்ளை பண்ணி இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கிற டேர்ம் அப்படியே இருக்கும், இ பவர் -y அப்படின்னு. ஸோ யூவி மைனஸ்னு எழுதணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து இதான் உங்களோட ஃபார்முலா. ஸோ இதான் நம்மளோட ஃபார்முலா. முதல்ல யூவும் வியும் எழுதணும். யூ வந்து ஒய், வி வந்து -e பவர் -y. ஸோ யூக்கு பதிலாக ஒய் -e பவர் -y மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் b எழுதணும். b வந்து -e பவர் -y, பக்கத்தில் வந்து u டேஷ் வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 1ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். 1 போட்டு dyன்னு போட்டுருங்க. ஸோ இதை இப்போ இன்டகிரேட் பண்ணணும். x இன்ட்டு இ பவர் -y இங்கே இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் y இன்ட்டு இ பவர் -y. இந்த மைனஸை வெளில எடுத்துட்டோன்னா இது பிளஸ் ஆகிடும். வெறும் இ பவர் -y தானே, இன்ட்டு 1 தானே, இது பிளஸ் ஆக்கிட்டு இ பவர் -y இன்ட்டு 1 பண்ண இ பவர் -y தான். இ பவர் -y இன்டகிரேட் பண்ண இ பவர் -y வரும்.
-5லேருந்து ஒரு -1 வரும்ல, அது கீழே போடணும். பக்கத்துல பிளஸ் சி அப்படின்றத எழுதிடலாம். இப்போ இதுதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். இதுல வந்து இது e⁻−y எல்லாத்துலயுமே e⁻−y இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிவைடட் பை e⁻−y பண்ணிக்கலாம். டிவைடட் பை e⁻−y இப்படி பண்ணும்போது இதுல இருக்க e⁻−y கட் ஆயிடும். இது வெறும் x வரும். இதுல e⁻−y கட் ஆயிடும். -y வரும். இதுல இந்த மைனஸ் இங்க எழுதிக்கலாம். e⁻−y கட் ஆயிடுச்சுன்னா -1 மட்டும் இருக்கும். இந்த c-க்கு கீழே மட்டும் e⁻−y அப்படின்றத எழுதணும். e⁻−y நியூமரேட்டர் கொண்டு போனா என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். அப்ப x இந்த -y இங்க வந்தா +y, -1 இங்க வந்தா +1, c e⁻+y அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 11th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல dx by dy இல்ல dy by dx ஃபார்மேட் நம்ம கொண்டு வரணும். கொஸ்டின் அப்படி இல்லை பார்க்கறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிளஸ் டேர்ம் அப்படியே அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். மைனஸ் ஆயிடும். இப்போ y into dx equal to minus of x minus y square dy அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இப்போ ஒன்று நீங்கள் இந்த dx இங்கே கொண்டு போயிட்டு இந்த டேர்ம் இங்கே கொண்டு வரலாம். இல்லை dy இங்கே கொண்டு போயிட்டு y அங்கே கொண்டு போகலாம். எது வந்து ஈஸி, எது பெட்டராக இருக்கும்னு யோசிங்க. ஏன்னா டினாமினேட்டரில் பைனாமியில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் அப் பண்ண முடியாது. அதனால டினாமினேட்டர்ல மோனோமியல கொண்டு போறது தான் பெட்டர் வே. அதனால இந்த y அங்க கொண்டு போயிட்டு dy இங்கே கொண்டு வந்துக்கோங்க. dx by dy is equal to மைனஸ் உள்ள கொண்டு போயிட்டோம்னா இது -xனும் +y² கிடைச்சிரும். டினாமினேட்டர்ல ஒரு y இருக்கு. இப்படி எழுதிக்கலாம். இந்த y வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் காமன்னால ரெண்டு பேருக்கும் பிரிச்சுக்கோங்க. dx by dy equal to -x by y ஒரு டேர்மும் +y² by y ஒரு டேர்மும் இருக்கு. y²ல இருக்க ஒரு y நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் ஒரு y மட்டும் இங்க இருந்திருக்கும். இப்போ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ரெண்டு மெத்தட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ல இருந்தா இது வந்து ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ன்னு சொல்லுவாங்க. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. ஏன்னா dx by dy இருக்கு பாருங்க. அப்படி இருந்ததுன்னா உங்க பக்கத்துல pxம் இந்த பக்கம் qவும் எடுத்துட்டு வரணும். அதுதான் நம்மளோட ஃபார்மேட். அப்படி வந்ததுக்கு அப்புறம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டரையும் அதோட சொல்யூஷன் எடுத்து நம்ம எழுதுவோம். இது அப்படி கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது எக்ஸில் இருக்கிறதுனால இதில் இருக்க எக்ஸை தான் அங்கே கொண்டு வரணும். அப்போ இந்த மைனஸ் இங்கே வரும்போது என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ dx by dy ப்ளஸ் x by y ஈக்குவல் டு y அப்படின்னு கிடைக்குது. இப்போ இது பார்க்கறதுக்கு திஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது பார்க்கறதுக்கு? dx by dy ப்ளஸ் px ஈக்குவல் டு q மாதிரி இருக்குது. இப்போ இது ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக இருந்தால் q வந்து எக்ஸ்ல இருந்து ஃப்ரீயா இருக்கணும். எக்ஸே இருக்கக்கூடாதுன்னு தான் q. இங்க பாருங்க, இங்க y மட்டும் தான் இருக்கு பாருங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது dx by dy க்கு dx by dy கரெக்டா இருக்கு. pன்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். எக்ஸை தவிர இங்க என்ன இருக்குன்னு பார்த்தா 1/y இருக்கு. அப்ப இங்க 1/yன்னு எழுதிக்கலாம். qக்கு நேரம் இங்க y இருக்கு. அப்ப q is equal to yன்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. ஸோ ஈக்குவேஷன் இந்த ஃபார்ம்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எழுத வேண்டியது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது? e to the power integration of p into ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருந்ததுனால நம்ம இங்க கண்டிப்பா dy தான் போட்டிருக்கோம். dy போட்டுடலாம். இதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் pக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு? 1/y 1/y dyன்னு கிடைக்குது. 1/y இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? log yன்னு வரும். ஈயும் லாகும் கேன்சல் ஆச்சுன்னா வெறும் y அப்படின்றது கிடைச்சிருக்கும். சரி, எழுதியாச்சு. இப்போ உங்களோட ஜெனரல் சொல்யூஷன் எடுத்து எழுதிடலாம். ஸோ இதான் நம்ம ஜெனரல் சொல்யூஷன். ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்ததுனால இங்க எக்ஸ்ன்னு போட்டு தான் சம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இங்க எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு பதிலாக நம்ம இங்க y கண்டுபிடிச்சோமா y போட்டுருங்க. ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q க்கு பதிலாக இங்க ஒரு y இருந்தது. ஸோ y மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டரும் y தான் கண்டுபிடிச்சிருக்கோம். y இங்க வந்து dy இங்க வந்து பிளஸ் c. ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது இதுல நம்ம ஹைலைட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். y இன்ட்டு y அப்படின்றது என்னவா மாறிடும்? இது xy-ஆ இருக்கும். இது வந்து y² அப்படின்னு மாறிடும். y² dy plus c அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ x into y is equal to y² இன்டகிரேட் பண்ணா y³/3 அப்படின்றது கிடைக்கும். பக்கத்துல பிளஸ் சி அப்படின்றத எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல்னு கொண்டு வந்துக்கலாம். மல்டினால டிவைடட் பை ஒய் பண்ணிக்கலாம். டிவைடட் பை ஒய் ஆன் போத் சைட். ஸோ இங்கே ஒய்யை டிவைட் பண்ணும்போது இங்கே ஒரு டினாமினேட்டரில் ஒரு ஒய் வரும், இங்கே ஒரு டினாமினேட்டரில் ஒரு ஒய், இங்கே ஒரு டினாமினேட்டரில் ஒரு ஒய் இங்கே கட் ஆகிடும். அப்போ இங்கே வெறும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்க ஒரு ஒய்யை கட் பண்ணிட்டோன்னா இங்கே y² மட்டும் இருக்கும் /3. இங்கே வந்து c y⁻1 வந்து நியூமரேட்டர் கொண்டு போனால் y⁻−1 அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா இதுதான் ஷார்ட் ஃபார்ம். 12 பார்க்கலாம். 12th கொஸ்டின்ல x plus 3 times y² dy by dx equal to y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. y greater than 0ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்க, கொஸ்டின் dy by dx இல்லை dx by dy நம்ம கொண்டு வரணும். சப்போஸ் dy by dx கொண்டு வந்தால் இங்கே மல்டிபிள் இருக்க பைனாமியல் இங்கே கீழே போகும். அப்புறம் அவங்களை ஸ்ப்ளிட் அப் பண்ண முடியாது நம்ம. அதனால இந்த y இங்கே கொண்டு வந்துட்டு dy by dx அந்த பக்கம் கொண்டு போய் dx by dyன்னு எழுதிக்குவாங்க. அப்போ ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ dx by dy இங்கே எழுதிட்டு இந்த y-ஐ எக்ஸுக்கு தனியாகவும் இவங்களுக்கு தனியாகவும் பிரித்து எழுதிக்கிறோம். அப்படி எழுதும் போது இந்த y² இருக்க ஒரு y மட்டும் என்ன இருக்கும்? கேன்சல் ஆயிருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு dx by dy
px ஃபார்ம் கொண்டு வரதுக்காக இந்த பிளஸ் எக்ஸ் பை ஒய் இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் எக்ஸ் பை ஒய்னு எழுதிட்டு விச் இஸ் ஈக்குவல் டு 3y அப்படின்னு கிடைக்குது. இப்போ இது பார்க்க இந்த ஃபார்மில் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஃபார்மில் இருக்க நம்மளோட கொஸ்டின் இது நம்மளோட டைப் 2 இப்படி இருக்கிறதுனால இப்போ இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் பி. இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு மைனஸ் 1/2 இருக்கு. அப்போ பிசி ஈக்குவல் டு மைனஸ் 1/y இருக்கு. which is q is equal to qக்கு நேரம் என்ன இருக்குன்னா 3y இருக்கு. ஸோ 3yன்னு எழுதிக்கோங்க. p and q ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ன்றது e to the power integration of p into dy அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிச்சிடலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e power integration of p into dy அப்படின்னு எழுதணும். ஸோ எழுதியாச்சு. இப்போ e to the power integration of pக்கு பதிலாக இங்கே மைனஸ் 1/y கிடைச்சது. மைனஸ் 1/y dy. மைனஸை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா e to the power 1/y இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு log y அப்படின்றது கிடைக்கும். இந்த மைனஸ் இருந்தால் இதை கட் பண்ண முடியாது. அதனால e பவர் இந்த மைனஸ் 1 இந்த ஒய்யோட பவருக்கு கொண்டு போய்க்கோங்க. அப்போ என்ன கிடைச்சிருக்கும் log of y to the power minus 1 வந்திருக்கும். ஈயும் லாகும் கட் ஆச்சுன்னா y பவர் மைனஸ் 1 தான். y பவர் மைனஸ் 1 எப்படி எழுதிடலாம் 1/yன்னு எழுதிடலாம். ஏன்னா நெகட்டிவ் பவரை ரெசிப்ரோக்கல் பண்ணாதான் பாசிட்டிவ் பவராக மாறும். அதனால அது கீழே கொண்டு வந்துக்கோங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எழுதின அடுத்த ஸ்டெப் என்னது ஜெனரல் சொல்யூஷன். இதான் நம்ம ஜெனரல் சொல்யூஷனோட ஃபார்முலா. ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருந்தது அப்படின்னா எக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஃபார்முலாவை எழுதணும். எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு 1/y கிடைச்சது. ஸோ 1/y ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q அப்படின்றது 3y. 3y மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ன்றது 1/y. 1/yன்னு போட்டு இங்கே dyன்னு போட்டுடலாம். பக்கத்தில் ப்ளஸ் c இருக்கு. இந்த ஒய்யும் இந்த ஒய்யும் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். இப்போ எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே வெறும் 3 தான் இருக்கு. ஸோ 3யும் இங்கே வெறும் dy இருக்கு. 3யை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் dy மட்டும் தான். dy இன்டகிரேட் பண்ணால் வெறும் y அப்படின்னு வந்துடும். பக்கத்தில் ப்ளஸ் c அப்படின்னு போட்டலாம். ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கிறதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஆன்சர் பண்ணி இருக்க y அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் மல்டிபிள் பை 3y ப்ளஸ் c அப்படின்னு எழுதிடலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 3 டைம்ஸ் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் c இன்ட்டு ஒய் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.